Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நடிகருமான கமலஹாசனின் சொத்து விவரங்கள் வெளியாகியுள்ளன. ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடும் கமலஹாசன் வெள்ளிக்கிழமை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதில் தமது சொத்து விவரங்களை தெரிவித்துள்ளார் கமலஹாசன். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 ராஜ்யசபா பதவியிடங்களுக்கான தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அந்த வகையில் ராஜ்யசபா தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் திமுக சார்பாக 4 பேரை தேர்வு செய்ய முடியும். அதிமுக சார்பாக 2 பேரை தேர்வு செய்ய முடியும். இதனையடுத்து திமுக சார்பாக வழக்கறிஞர் வில்சன், கவிஞர் சல்மா, திமுக நிர்வாகி சிவலிங்கம் மற்றும் மக்கள் நீதி மய்யத்தின் கமலஹாசன் ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டனர். இதேபோல அதிமுக சார்பாக வழக்கறிஞர் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கல் வரும் ஜூன் 9ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் வெள்ளிக்கிழமை தங்களது வேட்புமனுவை தலைமை செயலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்தனர். இதனையடுத்து கமலஹாசன் உள்ளிட்ட 6 வேட்பாளர்கள் பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்த மனுவில் சொத்து மதிப்பு வெளியாகியுள்ளது. நடிகரும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவருமான கமலஹாசன் சென்னை புரசைவாக்கம் முத்தையா செட்டியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை படித்துள்ளதாக வேட்பு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கமலஹாசன் தமக்கு 2023-24ஆம் நிதியாண்டில் 78 கோடியே 90 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அசையும் சொத்துக்களின் மதிப்பு 59 கோடியே 69 லட்சம். ஒட்டுமொத்தமாக அசையா சொத்துக்களின் இப்போதைய சந்தை மதிப்பு 245 கோடியே 86 லட்சம். கடனாக 49 கோடியே 67 லட்சம் ரூபாய் உள்ளது என தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டை, உத்தண்டி, சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் மொத்தம் 4 வணிக கட்டிடங்களை அவர் வைத்திருக்கிறார். இவற்றின் மொத்த சந்தை மதிப்பு 111 கோடியே 1 லட்சம் ரூபாய். திண்டுக்கல்லில் உள்ள வில்பட்டி கிராமத்தில் 22 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விவசாய நிலமும் கமலுக்கு உள்ளது. மேலும் கமலஹாசன் கையிருப்பில் ரொக்கம் 2,60,000 ரூபாய் உள்ளது. மஹிந்திரா பொலீரோ, மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, லக்ஸஸ் ஆகிய 4 கார்கள் உள்ளன. இவற்றின் ஒட்டுமொத்த மதிப்பு 8 கோடியே 43 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த சொத்து மதிப்பு 305 கோடியே 55 லட்சம் ரூபாய் என கமல் குறிப்பிட்டுள்ளார். கமலின் வருமானம் 2019-2020ஆம் ஆண்டில் 22 கோடியே 1 லட்சம் ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 78 கோடியே 9 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டியிட்டார். அப்போது அவர் வேட்பு மனுவுடன் சொத்து விவரங்களை தாக்கல் செய்திருந்தார். அப்போது கமலஹாசன் தமக்கு 45 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களும் 131 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் உள்ளதாக வேட்பு மனுவில் தெரிவித்திருந்தார். மொத்த சொத்து மதிப்பு 176 கோடியே 93 லட்சம் ரூபாய் என்றும் தனக்கு 49 கோடியே 50 லட்சத்து 11,010 ரூபாய் கடன் இருப்பதாகவும் கமலஹாசன் தெரிவித்திருந்தார். மதுரையில் பிரம்மாண்ட மாநாடு நடத்தி அரசியல் பிரவேசம் செய்தார் கமலஹாசன். கட்சி ஆரம்பித்த சமயத்தில் பிரபலங்கள் அவரது கட்சியில் சேர்ந்தனர். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணங்கள் செய்து அடிக்கடி ஆலோசனைகளை நடத்தி அதிரடி காட்டினார். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் முதன்முறையாக தேர்தல் களம் கண்ட மக்கள் நீதி மய்யம் 3.72% வாக்குகளை பெற்றது. மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் டெபாசிட் இழந்திருந்தாலும் கூட பல நகர்ப்புற தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகியவற்றை முந்தி 3வது இடத்தை பிடித்தனர். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 182 இடங்களில் போட்டியிட்ட மக்கள் நீதி மய்யம் 2.62% வாக்குகளை பெற்றது. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பாஜகவின் வானதி சீனிவாசனிடம் 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் கமலஹாசன் தோல்வியடைந்தார். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்தார் கமல். அதற்கு ஈடாக
மாநிலங்களவை தேர்தலில் கமலஹாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என உறுதியளித்தது. அதன் அடிப்படையில் தற்போது நடைபெற இருக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் ஒரு சீட்டை கமலஹாசனுக்கு கொடுத்துள்ளது திமுக. இதன் மூலம் ராஜ்யசபாவுக்குள் அடியெடுத்து வைக்கிறார் கமலஹாசன். Subscribe to One India and never miss an update. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.